அன்பு மாணவியருக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடம் சங்க இலக்கியம். இதில் 5வது கூறான பொருநாற்றுப்படை பற்றி நாம் இன்று காண்போம். இதனுடைய ஆசிரியர் முடத்தாம கண்ணியார். இதில் பாடப்பட்டவன் சோழன் கரிகால் பெருவளத்தான். இது மொத்தம் 248 அடிகள் கொண்டது. இது 10 பாட்டு நூல்கள் 2வது நூல்களாக காணப்படுகிறது. இது பாடாண் திணையால் ஆனது. ஆற்றுப்படை இதனுடைய துறையாகும். இது அகவல் பாவால் ஆனது. இந்த பகுதி முதலில் பொருணர்கள் மொத்தமாக கூட்டமாக செல்கின்ற ஒரு சூழலை காண்பிக்கிறது. முதலாவதாக ஆற்றுப்படை என்கின்ற ஒரு துறை பற்றி நாம் நம்முடைய இலக்கணத்தை நாம் தெரிந்து கொள்வோம். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றடை காட்சி உருளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்ற பயனதிர சொன்ன பக்கம் என்பதுதான் அந்த பாடலுக்கான ஆற்றுப்படைக்கான இலக்கணம். இதற்கான பொருள் என்ன என்று நாம் பார்த்தோமேயானால், கூத்தர்கள், பாணர்கள், பொருணர்கள், விரலியர்கள் இவர்கள் எல்லாம் கூட்டமாக சுற்றம் சூழ அவர்கள் செல்லும் போது இன்னொரு கூட்டத்தை அவர்கள் காண்கிறார்கள். இருவருக்குமான ஒரு பெரிய முரண்பாடு அங்கு காணப்படுகிறது. அது என்னவென்றால், ஒரு புறமாக வருபவர்கள் வறுமையில் நலிந்து கண்டால் ஆடை உடுத்தி கொண்டு வருகிறார்கள். எதிர்ப்புறம் வருபவர்களோ வளத்தில் ஒரு வளமான பட்டாடைகள் அணிந்து கொண்டு, ஆபரணங்கள் அணிந்து கொண்டு, ஒரு கொழுத்த உடல் வளத்தோடு யானைகளையும் குதிரைகளையும் கொண்டவர்கள் வருகிறார்கள். இப்படி வருகின்ற அந்த பெருங்கூட்டமானது வறுமையில் வாடி வரக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து, இன்னாரிடம் சென்றால் இவ்வளவு பொருள் கிடைக்கும், வளமாக வாழலாம், நாங்களும் இப்படித்தான் முன்பு உங்களைப் போல் நாங்கள் சென்றோம், இப்படியெல்லாம் சொல்லி அவனிடத்து அந்த இவர்கள் பரிசு பெற்று வந்த அந்த அரசனிடத்து வழிப்படுத்துவார்கள். இதுதான் ஆற்றுப்படை என்பதாகும். ஆக ஆற்றுப்படை என்பது ஆற்றுப்படுத்துதல் என்பதாகும். இதிலே பொருணன் என்பவனை பற்றி பேசும்போது, போர்க்களம் பாடுகின்ற, ஏற்களம் பாடுகின்ற, பரணி பாடுகின்ற பல வகைப்பட்ட பொருணர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பொதுவாக வீரர்களுடைய அரசர்களுடைய சாதனைகளை பற்றி பேசுவார்கள். ஏற்கனவே நாம் ஆற்றுப்படை என்பதற்கான பொருளை நாம் பார்த்துவிட்டோம். முதலில் அந்த பொருணர்கள் அவர்கள் வருகின்ற வழி பாலை நிலம், அதன் வழியாக வந்த வருத்தம் தீர அவ்வப்போது பாடிக்கொண்டே வருகிறார்கள். விரலி பெண்ணும் அவ்வப்போது யாழை இசைத்து பாடுகிறாள். பாணர்களும் பாடினிகளும் மீண்டும் மீண்டும் அந்த வந்த களைப்பு தீர்வதற்காக பாடிக்கொண்டும் அந்த ஒரு ஒரு வெற்று நிலத்திலே ஒரு இலைகளற்ற மரங்கள் காணப்படுகின்ற அந்த பகுதியில் தான் அவர்கள் வருகிறார்கள் என்றாலும் கூட பலவை இசைக்கருவிகளை இசைத்திக் கொண்டு வந்த வருத்தம் தீர பாடிக்கொண்டே அந்த களைப்பு தீர பாடிக்கொண்டே வருகிறார்கள். அவ்வாறு பாடி வரும்போது அவர்கள் ஒரு யாழை பற்றி அங்கே ஒரு விஷயம் பேசப்படுகிறது. அந்த யாழினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதனுடைய பத்தல், அதனுடைய பச்சை, அதனுடைய வயிறு, போர்வை, வருவாய், திவவு இப்படிப்பட்ட அந்த உறுப்புகளை பற்றிய செய்திகள் அங்கு பேசப்படுகின்றன. அந்த பத்தல் என்பது அந்த யாழினுடைய ஒரு உறுப்பு. அது எப்படி இருக்கிறது என்று சொல்லப்படும் போது பிளவுபட்ட குழம்பு போல் இருக்கிறதாம். ஒரு கால்நடையினுடைய ஒரு குதிரையினுடைய குழம்பு எப்படி இருக்குமோ, குழம்பு என்றால் அந்த கால் பகுதி அதை போல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அந்த யாழினுடைய உறுப்புகளையும் பேசுகின்ற விதம் மிக ஒரு ஒரு மிக அழகான உவமையோடு அது பேசப்பட்டிருக்கிறது. இது அந்த பொருளாற்றுப்படையின் சிறப்பாகும். அது போலவே பிறலியினுடைய வர்ணனையும் மிக சிறந்த ஒரு பகுதியாக விளங்குகிறது பொருளாற்றுப்படையிலே. இதில் அந்த விரலி பெண், அந்த பாடினி என்கின்ற அந்த பெண், அவளுடைய அழகு தலை முதல் கால் வரையிலும் வர்ணிக்கப்படுகிறது. கேசம் முதல் பாதம் வரை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த தலைவியினுடைய அந்த விரலியினுடைய ஒரு 19 உறுப்புகளை பற்றி, அங்கங்களை பற்றி பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட தலை என்பது, அவருடைய கூந்தல் என்பது எப்படி இருக்கிறதாம், மேகம் விண்ணிலிருந்து மண் வரைக்கும் மேலிருந்து தாழ்ந்து விழுகின்ற மேகம் போல, மழை போல என்று சொல்லாமல், கருத்த மேகம் மேலிருந்து கீழ் வரை தொங்கினால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அடர்த்த ஒரு கருத்த கூந்தலை கொண்ட, சுருண்ட கூந்தலை கொண்ட பெண்ணாய் அவள் இருக்கிறாள் என்ற ஒரு செய்தி அங்கு பேசப்படுகிறது. அது போலவே அவளுடைய நெற்றி பிறை போல் இருக்கிறது என்றும், புருவம் வில் போல் இருக்கிறது என்றும் இப்படிப்பட்ட அந்த செய்திகள் அங்கு பேசப்படுகின்றன. தொடர்ந்து அவளுடைய அந்த பாதத்தை பற்றி பேசுகின்ற ஒரு ஒரு செய்தி மிக மிக பொருளாற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் மிக பிரபலமான ஒரு பிரசித்தமான ஒரு பெருமைமிக்க ஒரு செய்தியாக அங்கு பேசப்படுகிறது. ஏனென்றால் ஒரு ஒரு பெண்ணுடைய, ஒரு விரலி பெண்ணுடைய பாதத்தை பற்றி பேசும்போது
அதனுடைய அந்த உவமையை பேசும்போது இப்ப சொல்வார்கள். பண்பு உவமை, பயன் உவமை, வடிவ உவமை என்று. அதுபோல அந்த பாதங்கள் மிக மென்மையானவை. அந்த பாதங்கள் சிவந்து இருக்கின்றன. அந்த பாதங்களுடைய வடிவம் எப்படி இருக்கிறது என்றால், ஓடி ஓடி இழைத்த நாயினுடைய மென்மையான சிவந்த நாக்கு போல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல அந்த விரலிப்பெண்ணுடைய வர்ணனை மிக அருமையாக பேசப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் அந்த விரலிப்பெண்ணுடைய அத்தனை உறுப்புகளை பற்றிய வர்ணனை மிக விவரணையாக பேசப்படுகிறது. அடுத்து அந்த பாடினி, அந்த பாணன், அந்த பொருணன் அவர்கள் எல்லாம் மிக கடுமையான அந்த பாலினத்தை கடந்து வரும்போது கொற்றவையை பாடிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி வந்து ஒரு வழியாக அவர்கள் யாரை சென்று அடைகிறார்கள் என்றால், கரிகாலனுடைய கடைவாசல் சென்று அடைகிறார்கள். அவ்வாறு சென்றபோது அவர்கள் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பறையை அடித்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்னாலே கரிகாலன் அந்த வாசலை வந்து அடைந்து அவர்களை அழைத்துச் செல்கிறான். இது தமிழர்களுடைய ஒரு விருந்தோம்பல் பண்பை காட்டுகிறது. அவன் மிகப்பெரிய அரசன். சோழ வம்சத்தில் பிறந்தவன், மிகப்பெரிய அரசன். அப்படிப்பட்ட அவன் தன்னை நாடி வரக்கூடிய அந்த இரவலர்களுக்கு அடையா நெடுங்கதவத்தை உடையவனாய் இருக்கிறான். அவனுடைய கதவானது ஒருபோதும் அடைக்காது இரவலர்களுக்கு. அப்படிப்பட்டவனாய் இருக்கிறான். அதிகாலையில் வெள்ளி முளைக்கின்ற வேளையிலே அவர்கள் அவனுடைய வாசலை சென்று அடைகிறார்கள். அப்படி அவனுடைய பறையை முழக்கும் முன்னாலே அவன் வந்து சேர்கிறான் கரிகாலன். யாரும் வந்து அவனுக்கு இன்னார் வந்திருக்கிறார் என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட அவன் வந்து சேர்கிறான். அப்படி அவன் வந்து சேர்ந்து அவனை பற்றி பாடத் தொடங்கும்போது அந்த பாடலை எல்லாம் கரிகாலன் கேட்கவில்லை. என்ன செய்கிறான் என்றால், முதலில் அவர்களை அழைத்து அவர்களை களைப்பு போக குளிக்கச் செய்து பாம்பினுடைய தோல் போன்ற பாம்பு தோல் உரித்தாற் போன்ற மிக மென்மையான ஒரு ஆடையை கொடுத்து அவர்களை உடுத்தச் செய்து, அவருடைய களைப்பு தீரும் மாதிரி அவர்களுக்கு ஒரு தேறலை கொடுக்கிறான். அதற்கு அப்புறமாக அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் அழகிய பெண்கள், ஆபரணங்கள் அணிந்த அழகிய பெண்களைக் கொண்டு பொன்னாலான, வெள்ளியாலான பாத்திரங்களாலே அவர்களுக்கு பரிமாறுகிறான். அவனே நின்று பரிமாறுகிறான் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் ஒரு அரசனாய் இருந்து கொண்டு அவன் என்ன செய்திருக்கலாம்? தன்னுடைய ஏவலாளர்களைக் கொண்டு அவர்களுக்கு பரிமாறி அவர்களுடைய பசியை போக்கியிருக்கலாம். ஆனால் ஒரு அரசனாய் இருந்து சோழர் குலத்திலே பிறந்து அந்த ஒரு பெருமையை விட்டுவிட்டு அவர்களை ஒரு விருந்தோம்புகின்ற ஒரு மிகப்பெரிய பண்பு மிக சிறப்பாக இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு ஒரு பசுவானது ஈன்றணிமையுடைய ஒரு பசுவானது மெல்ல மெல்ல தான் ஈன்ற குட்டியினை நாவினாலே நக்கி நக்கி தன்னுடைய பார்வையினாலே அன்பை தருவதைப் போல அருகிருந்து அவர்களுக்கு பரிமாறி அவன் அவர்களை விருந்தோம்பல் செய்கிறான். இது அவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால், பார்ப்பதற்கு அவர்கள் உணர்கின்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கிறது என்றால், தவம் செய்கின்ற மிகப்பெரிய முனிவர்கள் எல்லாமே உடம்போடு சொர்க்கலோகம் செல்வதைப் போல அவர்களுக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் யாரும் இக உலகிலிருந்து பரவுலகிற்கு செல்லும் போது ஒருபோதும் இந்த உலகில் இந்த உடலை விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். ஆன்மா மட்டும்தான் செல்லும் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு இந்த புலவர்கள், இந்த இரவலர்கள், இந்த யாசகர்கள், இந்த பொருணர்கள் எவ்வாறு உணர்கிறார்கள் அவனிடம் என்றால், ஒரு உடம்போடு சொர்க்கலோகம் செல்வதைப் போல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அவர்கள் அடைகிறார்கள். இப்படி மீண்டும் மீண்டும் அவர்கள் உண்டு உறங்கி பாடி உண்டு உறங்கி பாடி அவருடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள். இது அவர்களுடைய ஒரு அரை தூக்க நிலையிலேயே நடப்பதைப் போலவே அவர்களுடைய வாழ்க்கை செல்கிறது. கனவில் இருக்கிறோமோ நினைவில் இருக்கிறோமோ என்ற குழப்பத்தையும் அவர்களுக்கு உண்டாக்குகிறது. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பாடியும் அவனை மகிழ்விக்கிறார்கள். இவ்வாறாக அவர்கள் பொழுது போகிறது. ஒரு ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு அவன் கொடுத்து கொடுத்து அந்த கொடுக்கின்ற அந்த உணவு அவர்களுக்கு சலிப்பை உண்டு பண்ணுகிறது. ஏனென்றால் அவர்கள் பற்களாகிய கலப்பை அதிலிருந்து அந்த கலப்பையினாலே உழுவதைப் போல ஒரு கலப்பையை கொண்டு நிலத்தை உழுவதைப் போல பற்களால் எப்பொழுதும் இறைச்சி போன்ற உணவுகளை அவர்கள் உண்டு கொண்டே இருந்தார்கள். அவன் கொடுத்து கொண்டே இருந்தான். உதாரணமாக இரும்பு கோலிலே இறைச்சியை சுட்டு சுட்டு எடுத்து இன்று நாம் அதை சொல்கிறோமே என்று நாம் அதை கிரில்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்படிப்பட்ட அந்த உணவுகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். அவர்களால் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு சலித்து போகிறது அந்த உணவு. அப்பொழுது மெல்ல மெல்ல நாங்கள் எங்கள் ஊருக்கு செல்லவா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்போது அவன் சினந்து நோக்குகிறான்.
சினந்து நோக்குகிறான். கோபம் அவன் கொள்கிறான். எப்படி நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை என்னிடம் கேட்கலாம்? இன்னும் கொஞ்ச காலம் என்னோடு இருந்து நான் கொடுக்கின்ற அந்த விருந்தோம்பலை அனுபவித்துக் கொண்டு, அதற்கு பிறகு நீங்க செல்லலாம். என்னோடு நிறைய நீங்கள் பொழுதுகளை கழிக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் சொல்ல, அவர்கள் மறுத்து பேச இயலாமல் திகைக்கிறார்கள். அப்பொழுது அவன் மறுபடியும் அவனுக்கு ஒரு ஒரு புதிய ஒரு யோசனை தோன்றுகிறது. உணவை மாற்றலாமே என்று தோன்றுகிறது. அதனால் அவன் என்ன செய்கிறான்? அந்த உணவை மாற்றுகிறான். அதாவது முழுமையாக இறைச்சி உணவை விட்டுவிட்டு, அவன் அ அ காய்கறி உணவுக்கு அவர்களை பழக்கப்படுத்துகிறான். இதுபோல பலவிதமான உணவுகளை உண்டு, உண்டு, உண்டு மீண்டும் ஒரு கட்டத்திற்கு அப்புறமாக நாங்கள் எங்கள் நாட்டிற்கு செல்லவா என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்டபோது அவனுக்கு ஒரு வருத்தம். என்றாலும் கூட அவர்கள் தங்களுடைய அந்த பழமையான பதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னபோது, மனதில்லா மனதோடு அவன் அவர்களை வழி அனுப்ப நினைக்கிறான். அப்பொழுது நிறைய யானைகள், யானை குட்டிகள், குதிரைகள், குதிரை குட்டிகள் இது போன்ற நிறைய பரிசு பொருட்களை கொடுக்கிறான். அதுபோல பொருணர்களுக்கு இயன்ற அளவிற்கு ஒரு அரசனால் எவ்வளவு இயலுமோ, அவ்வளவிற்கு அவன் பொருளை கொடுத்து அவர்களை மகிழ்விக்கிறான். அவர்களால் எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியுமோ பொருணர்களால், அந்த அளவிற்கு அவர்களும் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படியாக பெண்களுக்கும் அவன் அதுபோல நிறைய பரிசு பரிசு பொருட்களை அவன் தருகிறான். என்ன தருகிறான் என்றால், முத்துக்களாலான, மாணிக்கங்களாலான, மணிகளாலான ஆரங்கள் போன்றவற்றையெல்லாம் அவன் தந்து அவர்களை வழியனுப்ப விரும்புகிறான். அ அதுபோல அதற்கு அடுத்து வரக்கூடிய பகுதி என்னவா இருக்கிறது அப்படின்னா அவனுடைய போர் சிறப்பு. அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவனுடைய வீரம் எப்படிப்பட்டது என்றால், ஆழி அ என்கின்ற விலங்கு அது தன்னுடைய தாயின் மார்பகத்தில் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போதே, அது முதலில் வேட்டையாடுவது எது என்றால், ஒரு ஆண் யானையையாம். அப்படி அந்த பால் குடிக்கின்ற அந்த அ பருவத்திலேயே முதல் வேட்டைக்கு செல்லும்போது ஆண் யானையை கொல்லும். அப்படி ஆண் யானையை கொன்று வெற்றியோடு திரும்பி வரும். அதைப்போல இவன் தன் வயிற்றில் தாய் வயிற்றில் இருக்கும்போதே அரசுரிமை பெற்றவன் என்பதனால், இவன் அப்படிப்பட்ட வீரத்தோடு சேரர்களையும், பாண்டியர்களையும் வென்று அவருடைய நாடுகளை, பகுதிகளை கையகப்படுத்துகிறான். இப்படியாக பலவிதமான அ அ போர் சிறப்புகளையும், வீரத்தையும் கொண்டிருக்கிறான் அவன். அ அ தொடர்ந்து அந்த சேரர்களும், பாண்டியர்களும் போர்க்களத்தில் ஒரே அடியாக அழிந்து போகுமாறு வெண்ணிப்பறந்தலை என்கின்ற போரிலே அவர்கள் வெற்றி பெறுகிறான். இப்படிப்பட்ட போர் சிறப்பினை எல்லாம் அவர்கள் பாட, யாரெல்லாம் அவனுடைய நிழலை அண்டி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவன் நன்மையை தருகிறான், பரிசுகளை கொடுக்கிறான். வருகின்ற இரவர்களுக்கு தூய்மையான மிகப்பெரிய கரைகளை கொண்ட பட்டாடைகளை கொடுத்து, மணமிக்க வண்டுகள் மொய்க்கின்ற தேரல் கொடுத்து அவர்களை மகிழ்விக்கிறான். பாணினிகள், அ அ அந்த பாடினி, அந்த விரலி இப்படிப்பட்ட ஒருவரையும் விட்டு வைக்காமல் அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு வேண்டிய அளவிற்கு கொடுத்து அவன் விருந்தோம்புகின்றான். இறுதியாக அவன் தன்னுடைய அந்த விருந்தினர்களை வழியனுப்புகின்ற விதம் மிக மிக அருமையாக பேசப்பட்டிருக்கிறது. பொதுவாக தமிழர்களுடைய விருந்தோம்பல் பண்பு இன்று வரை பேசப்படுகின்ற ஒன்று. அதுபோல வருகின்ற விருந்தினர்களை எப்படி வழி அனுப்ப வேண்டும் என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பான ஒரு விஷயமாக அது இருக்கிறது. ஏனென்றால் வருகின்ற விருந்தினர்களை ஒரு 7 அடி முன் செல்ல, பின் செல்ல வேண்டும் இவர்கள் என்பதுதான் தமிழனுடைய வழக்கமா இருக்கிறது. அப்படி காலில் 7 அடி பின் சென்று அவர்களை முன்னே விட்டு நடந்து சென்றான். நடந்து சென்று அவர்களை வழி அனுப்பி வைத்தான். அவர்களை தங்க வைப்பது கூட அவர்களை ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் தங்க வைத்தது கூட அவனுடைய அரண்மனையிலே மிக கு ஒரு கு ஒரு ஒரு குளிர்ந்த ஒரு அறையிலே ஒரு சுற்றிலும் வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான அறையிலே அவர்களை தங்க வைத்திருந்தான் என்பது மிகச் சிறப்பான பகுதியாக இருக்கிறது. அதுபோல அந்த யாழை வைத்துக் கொண்டு வந்த அந்த அ இவ பாணர்களுக்கும், அந்த பொருணர்களுக்கும் மிகச் சிறப்பான ஒரு அ அவர்களுக்கு மதிப்பான ஒரு வாழ்க்கையை தந்து, அவர்கள் வாழும் அளவிற்கு மிகப்பெரிய பொருள் தந்து, அவர்களை அனுப்பி வைத்தான் என்று இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தோடு இந்த பகுதியை முடித்துக் கொள்வோம்.